மாட்டிக்கிறாம நைஸாக போகிறவனை தான் நரி மாதிரின்னுமா. அப்படி நரி மாதிரி இருக்கிறவனுக்கு என்ன ஒரு வித்தியாசம் தெரியுமா உனக்கு? காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். சிங்கம் சிங்கம் தான் ராஜா. சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. இதில் வேட்டையாடுறது ஆண் சிங்கம் வேட்டையாடுமா பெண் சிங்கம் வேட்டையாடுமா? பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். ஆண் சிங்கம் சோம்பேறி, அவங்க கெத்த கோய்க்குள்ளே இருப்பாங்களே தவிர அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க. பொம்பளை சிங்கம் தான் போய் வேட்டையாடி அடிச்சு கொண்டு வந்து மானு மயிர் மட்டன் கொண்டு வந்து போடு. இவங்க சவுடாலாம் 100 நாள் வேலைக்கு போய் சம்பளம் சவுடாலாம் உட்காந்து தின்னு விட்டு மிச்சத்தை போட்டுறாங்க. அதைத்தான் அந்த பெண் சிங்கம் திங்கணும். இது வந்து அவங்களுக்குள்ள கட்டுப்பாடு. என்ன பண்ணிருக்கு சிங்கம்? இப்போ கோயக்குள்ளே இருந்துக்கிட்டு தினம் கொண்டு வந்து கொடுக்குற அந்த மாமிசங்களை பூரா தின்னு மிச்சத்தை பூரா அங்கே அப்படியே போட்டு வச்சிருச்சு. சரி, ஒரு வாரம் 10 நாள் ஆனோடனே இது பூரா வீச்சம் கவிச்சு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. குகைக்குள்ளே சிங்கத்தினாலே உட்கார முடியல. வாடை என்ன இப்படி நம்ம குகைக்குள்ளே இவ்வளோ வாடை அடிக்குதே அப்படின்னு நமக்கு தான் அப்படி அடிக்குதா இல்லை வேற யாருக்கும் தெரியுதான்னு பார்ப்போம்னு சிங்கம் குகையை விட்டு வெளியே வந்து அப்படியே பார்த்துச்சு. ஒரு புலி வருது அங்கேருந்து. புலி இங்கே வா. என்ன ராஜா, என் கோயிலுக்குள்ளே போய் பாரு, ஒரு மாதிரி வாடை அடிக்குதா இல்லை நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. எனக்கு தான் அப்படி இருக்கா? விறுவிறுன்னு புலி உள்ளே ஓடனே படான்னு வெளியே ஓடியாந்துருச்சு. என்ன ராஜா எப்படி உள்ளே இருக்கீங்க நீங்கள்? நாத்தம் குடலை பிடுங்குதே அப்படின்னே பார்த்துச்சு சிங்கம். மட்டான்னு ஒரு அடி மண்டையில் புளியை. என் கோயிலுக்குள்ளே நாறுதுன்னு என்கிட்டயே வந்து சொல்கிறியா? உனக்கு எவ்வளோ வேத்தம் போ அப்படின்னே மண்டையில் அடி வாங்கினதோட புலி போயிட்டு இருக்கு. எதுக்கு யானை ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. இது யானை விசாரிக்குது புலிகிட்ட, என்ன விஷயம் இந்த மாதிரி மேட்ரு அப்படின்னே. ஐயா அப்படின்ட்டு அப்போ சிங்கம் யானையை கூப்பிடுச்சிங்க, வா பெரிய மூக்கா இருக்கு, உனக்கு இந்த வாடை தெரியும் எப்படின்னு, உள்ளே போய் பார்த்துட்டு வான்னு. யானை உள்ளே போச்சு. வாடை அடிக்குன்னு சொன்னோம்னா நம்மளை அடிப்பேன். விரும்புன்னு வெளியே வந்துச்சு. சிங்கராஜா சந்தனமும் ஜவ்வாதும் கமன்னு மணக்குது உள்ள அப்படின்னுச்சு. உனக்கு எவ்வளோ ஏத்தம் வேறு, நானே அந்த வாடை தாங்காம தான் வெளியே வந்து நிற்கிறேன். மணக்குதுன்னா அப்போ நீ நக்கல் பண்ணுறியா? அவன் பட்டார்னு ஒன்று போட்டுச்சு தும்பிக்கையில். இதை தும்பிக்கை தாங்காமல் தூக்கிட்டு போகுது பேசாமல். நரி வந்துக்கிட்டு இருக்கு அங்கிட்டிருந்து. அப்போ இவங்க 2 பேரையும் கேட்குறாங்க, நரி என்ன சமாச்சாரம் இப்படி அவன் ஆமானாலும் அடிக்கிறான் இல்லைனாலும் அடிக்கிறான், லூசு ராஜா உள்ள இருக்கேன்னு. நரி வந்துச்சு. நரி வா நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. விறுவிறு நரி உள்ளே போச்சு. ஒரு 2 நிமிஷம் நின்றுச்சு. விறுவிறுன்னு வெளியே வந்து எந்த பதிலும் சொல்லாமல் திரும்ப போயிட்டே இருந்திருக்கு. நரி என்ன பதில் சொல்லாமல் போகிறேன்? வாடகை அடிக்குதா என்ன செய்யுது அப்படின்னு. ராஜா ஒரு வாரமாக ஜலதோஷம் மூக்கடப்பாக இருக்குது, அதனால் எனக்கு எதுவும் தெரியல, நான் அடுத்த வாரம் வந்து பார்த்து சொல்கிறேன்னு சொல்ல. இந்த நிறைய அடிக்கவும் முடியல. ஒன்றும் வீசுன்னு சொன்னால் அடிச்சிருக்கலாம், மருந்துன்னு சொன்னால் அடிச்சிருக்கலாம், 2ம் இல்லாத பதிலாக இருக்கேன்னு பேசாமல் சரி போயிட்டு அடுத்த வாரம் வா அப்படின்னு. இப்போ பிழைக்க தெரிஞ்சது நாட்டில் நரி மட்டும்தான். தந்திரமாக வாழணும்னா